பிறவி குணம் மாறாது. என்ன மாறாது? அதாவது எல்லாருக்கும் ஒரு வழின்னா என் வழி தனி வழி உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது, தனக்கான உலகத்தை உருவாக்கி அதில் வாழ்வது. இது முக்கியமான ஒரு விஷயம். அது மன அழுத்தத்தை கூட நகைச்சுவையால் மறைப்பது அப்படின்னு சொல்லி. உனக்கும் நல்ல குணங்கள் இருக்கு. கும்பராசிக்கு நல்ல குணங்கள் இல்லாமல் இல்லை. கூட்டத்தை பின்பற்றாமல் புதிய பாதையை உருவாக்குபவர், தோல்வியிலையும் புதிய வாய்ப்பை காண்பவர், அதெல்லாம் இருக்கு. அறிவை மதிப்பால் பெறுபவர், சமுதாயத்தை நல்ல பயனுள்ள சிந்தனையை கொண்டவர். நீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. யாரிடமும் போலியாக நடிக்க தெரியாதவர். யாருக்கிட்ட நடிக்க மாட்டேன், உண்மையை பேசுவேன். நான் இப்படித்தான், உன்னால முடிஞ்சா இரு, அவ்வளவுதான். எனக்கு இந்த நடிக்கெல்லாம் தெரியாது, நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய சுயரூபம் இப்படித்தான். என்ன சொல்ற அப்படி கொள்கையை விட்டு கொடுக்காதவர், மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஆளுமை, கான்ஃபிடென்ட்டா தானும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மன வலிமை அந்த கும்பராசிக்கு உண்டு. கும்பராசிக்கு விதியை எழுதும் ஆண்டு இது. இந்த ஆண்டு விதியை எழுதும் ஆண்டு. கவனமாக இருங்க. அதனால தான் பிறவி குணம் மாறாது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கும்பராசிக்காரர்கள், உங்கள் விதியை மாற்றும் சக்தி உங்கள் ஜாதகத்தில் மட்டுமில்லை, உங்கள் சிந்தனையிலும் இருக்கிறது. தனிமையில் சாதிப்பதை விட உங்களை உண்மையாக நேசிப்பவர்களை சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. உங்களை உண்மையாக நேசிப்பவர்களுடன் நீங்கள் இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததாக இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலில் நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள்லாம் என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு அதுக்கு என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது சொல்றோம் இல்லையா? அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரில நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால உங்க அம்மா அழுதுருக்காங்களா? இதனால உங்க அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்க கோபப்படுறதுனால உங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் குடும்பத்தை நடந்திருக்காம இருக்காது. இதனால அப்பா அமைதியா விலகி இருக்காரா? சொல்லுங்க. உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியா, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு நிமிடம் இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு. ஒரு சில நம்ம சொல்றோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம். உங்களை அறியாமே நீங்க யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும் போதே சிரிப்பு வரும். சிலர் பேருக்கு இதை கேட்கும் போது அதிர்ச்சியாகவும் இருக்கும்.
என்னடா அது ஒரு விஷயங்கள் இப்போ நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல, அது கிடையாது. அந்த அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்க பார்க்க தயாரா, அதுக்கு தயாரா நீங்க இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது, இதனால என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலையுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல இந்த இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்க ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான பதிவு பிறவி குணம் மாறாது. என்ன மாறாது? அதாவது எல்லாருக்கும் ஒரு வழின்னா என் வழி தனி வழி உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ஒன்று. 2வது, தனக்கான உலகத்தை உருவாக்கி அதில் வாழ்வது. இது முக்கியமான ஒரு விஷயம். அது மன அழுத்தத்தை கூட நகைச்சுவையால் மறைப்பது அப்படின்னு சொல்லி இருக்கு. கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேர் நினைப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க என்ன அப்படின்னு. பிடித்தவர்களிடம் கூட பார்த்தீங்கன்னா தூரம் வைப்பது, வாழ்க்கையை அதிகமாக சில நேரத்தில் வாழ்க்கையில் அதிகமாக சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, எனக்கு யாரும் தேவையில்லை என்ற எண்ணம் அதிகமாக வருவது, இதெல்லாம் பிறவி குணம். எனக்கு யாரும் தேவையில்லைங்க அப்படி, எனக்கு நீ இருந்து எனக்கு என்ன பண்ண போற, நீ இருந்து எனக்கு என்ன சாதிக்க போற அப்படின்னு கேட்பான். தேவையில்லை போ அப்படின்வான். அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிறது. 2வது, அதிக சுய சிந்தனையால் ஆலோசனை ஏற்காமல் இருப்பது, சிறிய விஷயங்களில் மனதை மூடிக்கொள்வது. 2வது, மனதை யாரிடமும் முழுமையாக, யாருக்கிட்டையாவது மனசு விட்டு சொன்னால் தானே சில விஷயங்கள் தெரியும். நீ மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு. ஆனால் உனக்கும் நல்ல குணங்கள் இருக்குது. கும்பராசிக்கு நல்ல குணங்கள் இல்லாமல் இல்லை. கூட்டத்தை பின்பற்றாமல் புதிய பாதையை உருவாக்குபவர், தோல்வியிலையும் புதிய வாய்ப்பை காண்பவர், அதெல்லாம் இருக்குது. அறிவை மதிப்பால் பெறுபவர், சமுதாயத்தை நல்ல பயனுள்ள சிந்தனையை கொண்டவர். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. யாரிடமும் போலியாக நடிக்க தெரியாதவர், யாருக்கிட்ட நடிக்க மாட்டேன், உண்மையை பேசுவேன், நான் இப்படித்தான், உன்னால் முடிஞ்சா இரு, அவ்வளோதான், எனக்கு இந்த நடிக்கெல்லாம் தெரியாது, நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய சுயரூபம் இப்படித்தான், என்ன சொல்கிற அப்படின்னு பேசுகிறவங்க. சவால்களை அறிவால் சமாளிப்பார், நட்பில் நேர்மை இருப்போம், சுயமாக முடிவெடுக்கும் மன வலிமை, கற்றதை பிறருடன் பகிரும் மனம். இந்த காலத்தில் யாருங்க இருக்காங்க கற்றதை பிறருடன் பகிரும் மனம்? அது யாருக்கு? கும்பராசி. தான் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது தான் கற்றது. தன் கொள்கையை விட்டு கொடுக்காதவர், மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஆளுமை, கான்ஃபிடென்ட்டாக தானும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மன வலிமை அந்த கும்பராசிக்கு உண்டு. கும்பராசிக்கு விதியை எழுதும் ஆண்டு இது. இந்த ஆண்டு விதியை எழுதும் ஆண்டு, கவனமாக இருங்க. அதனால தான் பிறவி குணம் மாறாது அப்படின்னு சொல்லி. இது சாதாரண ஆண்டு அல்ல. நீ யாரையும் நம்ப வேண்டும், யாரை விளக்க வேண்டும் என்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதை வாழ்க்கை நேரடியாக கற்றுத்தரும். இந்த ஆண்டு உங்கள் சிந்தனை மாறினால் அடுத்த 10 ஆண்டுகளில் வாழ்க்கை திசையும் மாறிவிடும். ஸோ கவனமாக இருக்கு. நான் இப்போ சொன்ன விஷயத்த ரீவைண்ட் பண்ணி கூட நீ கேட்டுக்கோ, ஆனால் இது உண்மை. இன்னொன்று, உனக்கு திருமணம் சில விஷயங்களுக்கு தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய மனைவி தான் தனக்கு வேணும், நடிப்பு இல்லாத உறவு தான் எனக்கு வேணும், சுதந்திரத்தை மதிக்கும் வாழ்க்கை துணை தான் எனக்கு வேணும், ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டால் முழுமையாக முழு நம்பிக்கையோட நான் ஏற்றுப்பேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் சில பேர். பெண்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை, பெண்களும் அதே போல தான். உங்களை அலட்சியப்படுத்தும் ஆணை பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் லட்சியத்தை மதிக்கும் ஆணை விரும்புவீர்கள், அதுதான் மிக முக்கியமான. அலட்சியம் பண்ணினா பிடிக்காது. உங்கள் கருத்தை கேட்கும் வாழ்க்கை துணையை எதிர்பார்ப்பீர்கள். அந்த சில விஷயங்கள்லாம் உண்டு. மரியாதை இல்லாத உறவை எந்த நிலையிலும்
ஏற்க மாட்டீர்கள். நீ மரியாதை கொடுக்கலையா, நீ ஏன்டா என் வீட்டுக்கு வர, நீ வராத, என் வீட்டுக்கு வராத அப்படின்னு நீ சொல்லுவ. அப்படியாப்பட்ட உறவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிற்கிற ஆள் நீ எல்லாம். ஸோ உங்கள் மனதில் இருக்கும் வெற்றிடத்தை யாரும் சொல்ல முடியாமல் சிறப்பாக மறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். சில பேர்லாம் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ பிறவி குணம் மாறுமா மாறாதான்னு சொன்னால் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கும்பராசிக்காரர்கள், உங்கள் விதியை மாற்றும் சக்தி உங்கள் ஜாதகத்தில் மட்டுமில்லை, உங்கள் சிந்தனையிலும் இருக்கிறது. தனிமையில் சாதிப்பதை விட உங்களை உண்மையாக நேசிப்பவர்களை சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. உங்களை உண்மையாக நேசிப்பவர்களுடன் நீங்கள் இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் மனதில் பூட்டிய கதவை திறங்கள். மனிதர்களை நம்புங்கள், அனைவரையும் அல்ல. நம்பிக்கைக்கு தகுதியானவர்களை மட்டும் நம்புங்க, வேற எல்லாரையும் நம்பாதீங்க. இதுதான் கும்பராசியுடைய முழு பலன்கள். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறும், மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள், இது எல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில், சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.